ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையத்தினை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள ட்ரோன் தாக்குதல்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ பரவலும் குறித்த தாக்குதல் மூலமாக ஈரான் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய தரமான எச்சரிக்கையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானின் லவான் தீவை கைப்பற்றுவதற்கு திட்டமிடும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவுக்கு அருகாமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெடிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ள முக்கியமான பிரதேசமும் ஈரானுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 5 நிபந்தனைகளும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முக்கிய தகவல்களும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய சீன விஜயமும் விரக்தியினால் சிக்கித் தவிக்கும் அண்டப்புழுகளும் அமெரிக்க ஊடகங்களின் தொடர்ச்சியான விமர்சனங்களும் காசாவின் களம் தொடர்பாக ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் காசாவினுடைய களம் தொடர்பாகவும் காசாவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய படுகொலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் விசேட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். காசாவிலே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் கொடூரங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. போர் நிறுத்தத்தின் போதே அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய இராணுவ தலைமை அதிகாரியான இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே அவர் வீரமரணம் அடைந்துள்ளார். மேலும் இது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான துரோகத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஜியோனிச ஆக்கிரமிப்பினுடைய கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் உறுதிப்படுத்துகின்றது. பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் ஒரு பொழுதும் நிராயுதபாணியாக்க முடியாது. மாபெரும் அசைக்க முடியாத வீரரின் தலைவரின் இரத்த கரையானது இரத்த விரிப்பிடித்த ஆக்கிரமிப்பின் மீது படிந்துள்ளது. மேலும் இழிவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொய்யான வாக்குறுதிகளினால் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். வீரமிக்க காசா மண்ணிலே ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த படுகொலை தாக்குதல்களினால் எந்த விதமான இலக்குகளையும் அவர்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. வீரமரணம் அடைந்த இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலஸ்தீனிய மக்களுக்காக களத்திலே போராடினார். அவருடைய மரணம் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய மக்களை பலவீனப்படுத்தாது, பலஸ்தீனிய போராளிகளை பலவீனப்படுத்தாது. சந்தேகத்திற்கிடமின்றி தெய்வீக வாக்குறுதியை யாராலும் மாற்ற முடியாது. பலஸ்தீனிய மக்கள் இறைவனின் உதவியோடு அவர்களுடைய எதிர்ப்பு பாதையை தொடர்வார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய நிலத்தினுடைய தலைவிதி கௌரவம் மிக்க பலஸ்தீனிய மக்களினாலேயே தீர்மானிக்கப்படும். மேலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் எங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக வழங்குவோம். காசா விடயத்தில் பலஸ்தீனிய விவகாரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கின்றது. ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். பலஸ்தீனிய நிலம் முழுமையாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம். மேலும் இந்த பாதையினுடைய இறுதி வரை நாங்கள் பயணிப்போம் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு முழுமையாக சரணடைய வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு விரும்புகின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டத்தில் எங்களுக்கு எந்தவிதமான ஆர்வமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். பேச்சுவார்த்தை செயல்முறைகள் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என எதிரி அறிவித்தால் ஹமாஸிடம் பல மாற்று வழிமுறைகளும் உள்ளன. மேலும் மாற்று வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். பலஸ்தீனிய மக்களிடையே பலஸ்தீனிய போராளிகளிடையே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எளிமையான ஆயுதங்களாக இருந்தாலும் அந்த ஆயுதங்கள் எதிரிகளை மிகவும் அச்சுறுத்துகின்றது என்பதனை அவர்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனாலேயே அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடையுமாறு கூறுகின்றார்கள். எந்த ஒரு பலஸ்தீனியனும் அவனுடைய ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய போவதில்லை. எங்களுடைய எண்ணங்களில் சரணடைதல் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்களுடைய ஆயுதங்களை நிராயுதபாணியாக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் காசாவின் களத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. இதையும் மீறி இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் சில வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எந்தவிதமான ஆர்வமும் இல்லை என்றும் ஆயுதங்களை கீழே வைப்பதற்காக தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தால் போரை மீண்டும் ஆரம்பித்தால் அவற்றுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்றும் ஹமாஸினுடைய தலைவர் அறிவித்துள்ளார்.
அடுத்து லெபனானிய களத்தில் மோதல்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் டயர் மற்றும் நக்கூரா பிரதேசங்களிலும் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை தரைமட்டமாக்கக்கூடிய காப்பெட் குண்டு தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிட்டத்தட்ட 24க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தியாக படைகளும் முழுமையாக களமிறக்கப்பட்டு பல வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக லெபனானிய ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இதற்கமைவாக கியாம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். ரத்வான் படைப்பிரிவினர் கியாமிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்தே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று தைபே பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நேமர் போர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்பு குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மீட்பு படை சிப்பாய்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று குறித்த பிரதேசங்களின் எல்லை பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய தற்காலிக கூடாரங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எல்லை பகுதியில் மறைமுகமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ஜீப் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று பயாதா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களையும் 4 ஜீப் வண்டிகளையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பயாதா பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஊடக நேர்காணலின் போது டொனால்ட் ட்ரம்பிடம் தாய்வான் விவகாரம் தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. நீங்கள் தாய்வானுக்கான ஆயுத ஒப்பந்தத்திற்கு அனுமதியை வழங்காதது சீனாவினுடைய அதிபருக்கு மிகவும் சந்தோஷத்தினை ஏற்படுத்தி இருக்கும். தாய்வான் விவகாரத்தை நீங்கள் கையாண்டிருப்பது சீனாவுக்கு பொருத்தமானதாக அமைந்திருக்கும். இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஊடகவியலாளர் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். தாய்வானுக்கான $20 பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாதது சீனாவினுடைய அதிபருக்கு பிடித்திருக்கும் என்பது மிகையான வார்த்தையாகும். அதே நேரம் என்னுடைய கையெழுத்தின் மூலமாக அனைத்தையும் மாற்றிவிட முடியும் என்பதனை சீனாவினுடைய அதிபர் புரிந்து வைத்துள்ளார். பைடனை போலல்லாமல் நான் சிறப்பாக செய்யக்கூடிய ஜனாதிபதி என்பதனையும் அவர் புரிந்து வைத்துள்ளார். உண்மையில் தற்போது நான் தாய்வானுக்கான ஆயுத ஒப்பந்தத்தினை நிறுத்தி வைத்துள்ளேன். மேலும் நான் இதிலே கையொப்பமிடுவதும் கையொப்பமிடாததும் சீனாவை பொறுத்தது. வெளிப்படையாக குறிப்பிடுவதாக இருந்தால் தாய்வானுக்கான எங்களுடைய ஆயுத ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய பேரம் பேசும் சக்தியாகும். இந்த பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்தி நாங்கள் தேவையான விடயங்களை அடைந்து கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கினார். அத்தோடு அமெரிக்க ஊடக நேர்காணலின் போது டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருந்த பதிலானது தாய்வானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிலுக்கு தாய்வானில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானை ஒரு பேரம் பேசும் சக்தியாகவே பயன்படுத்த போகின்றார். உண்மையிலேயே தாய்வானுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு இல்லை. தாய்வானை ஒரு பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்தி அமெரிக்கா தங்களுடைய தேவைகளையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கே சீனாவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தாய்வானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடி என்றும் அமெரிக்காவை நம்பினால் இந்த நிலைமை தான் ஏற்படும் என தாய்வானில் இருக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர்கள் பல விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். அமெரிக்கா தங்களுக்கு தேவையான நாடுகளை தங்களுக்கு தேவையான விதத்தில் பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்திக் கொள்கின்றன. இதற்காக
குறித்த நாடுகளுடைய வளங்களையும் முழுமையாக சுரண்டிக் கொள்கின்றன. இதே நிலைமை தான் தற்போது தாய்வானுக்கு மேற்பட்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானுக்கான ஆயுத ஒப்பந்தத்தினை பேரம் பேசும் சக்தியாகத்தான் பயன்படுத்துவார் என்பதனை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் சீனாவுக்கான விஜயத்தின் மூலமாக தாய்வானை பேரம் பேசும் சக்தியாக டொனால்ட் ட்ரம்பினால் பயன்படுத்த முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. மேலும் சீனாவுக்கான விஜயத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் திட்டமிட்டிருந்த வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. சீனாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய விஜயம் மிகப்பெரிய தோல்வி என்பதனை தற்போது அமெரிக்க ஊடகங்களே முழுமையாக வெளியிட ஆரம்பித்து விட்டன. சீனாவுக்கான விஜயத்தின் போது அமெரிக்க ஊடகங்கள் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் தம்பட்டம் அடித்தாலும் களத்தினுடைய யதார்த்தத்தில் சீனாவுக்கான விஜயம் மிகப்பெரிய தோல்வி என்பதனை தற்போது அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காக சீனாவை முழுமையாக பயன்படுத்துவதற்கு கூட டொனால்ட் ட்ரம்பினால் முடியவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சீனா இருந்தாலும் ஈரானுடனான மூலோபாய ஒப்பந்தங்களே சீனாவுக்கு மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே மறைமுகமாக சீனா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீதான ஈரானின் ஆதிக்கத்தினை ஆதரிக்கின்றது. சீனாவுக்கான விஜயம் தற்போது தோல்வியடைந்திருப்பதனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிளவுகள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. மேலும் இது இந்த உலகமானது ஒரு பிளவுபட்ட பொருளாதார வர்த்தக பாதைக்குள்ளே நுழைகின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியிருப்பதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்தி இருப்பதும் சீனாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய விஜயம் தோல்வி அடைந்திருப்பதும் ஒட்டுமொத்த உலக ஒழுங்கும் முழுமையாக வேறு பாதையை நோக்கி நகர்ந்து வருகின்றது என்பதனை உறுதி செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் உலகம் ஒரு மிகப்பெரிய லாக்டவுனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு விட்டது. இன்னும் 2 வாரங்கள் இந்த நிலைமை நீடித்தால் அமெரிக்க மக்கள் வீதிகளில் இறங்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் என அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய சீன பயணம் தோல்வியடைந்திருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் விரக்தியடைந்து மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தி அட்லாண்டிக் ஊடகமானது தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அத்தோடு சீன விஜயத்தினுடைய தோல்வியினால் விரக்தியடைந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கௌரவத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஈகோவை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்காகவும் கடுமையான முடிவுகளை எடுக்கப் போகின்றார் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் அமெரிக்கா பாகிஸ்தானினுடைய உள்துறை அமைச்சரை ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறும் வழிகாட்டியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக மீண்டும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை என்கின்ற போலியான நாடகத்தை அரங்கேற்றுவதற்கே அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய தரப்பினர் வழங்கிய பதிலுக்கு இன்னும் ஒரு பதிலாக அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் ஈரானுக்கு பதில் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த பதிலில் அமெரிக்கா 5 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. நாங்கள் ஈரானுக்கு எந்த விதமான இழப்பீடுகளையும் வழங்கப் போவதில்லை. கடந்த போரின் போது ஈரானுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு இழப்புக்கும் நாங்கள் 1% இழப்பீடை கூட வழங்க மாட்டோம். அதே போன்று செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும். செறிவூற்றப்பட்ட யுரேனியம் துகள்கள் அனைத்தும் முழுமையாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஈரானுக்குள்ளே ஒரே ஒரு செயல்படக்கூடிய அணுசக்தி தளம் மாத்திரமே இயங்க முடியும். அதுவும் அமெரிக்காவினுடைய முழுமையான மேற்பார்வைக்கு கீழாலேயே இயங்க முடியும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் 25% கூட நாங்கள் விடுவிக்க மாட்டோம். ஈரானினுடைய சொத்துக்களை விடுவிப்பதற்கான எந்த விதமான வேலை திட்டங்களும் எங்களால் மேற்கொள்ள முடியாது. அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்று பேச்சுவார்த்தையை முழுமையாக தொடர்ந்தால் மாத்திரமே அனைத்து போர் முனைகளிலும் யுத்தத்தினை நிறுத்துவது தொடர்பான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம். பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்காமல் பேச்சுவார்த்தைகளை தொடராமல் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்து போர் முனைகளிலும் யுத்தமானது நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என 5 நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளது. மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த 5 நிபந்தனைகளையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை உறுதிப்படுத்துகின்றன. நாங்கள் உங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என்கின்ற செய்தியாகவே இந்த நிபந்தனைகள் அமைந்துள்ளன.
இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். அதிகமானோரை இணைத்துக் கொள்ளாமல் பாதுகாப்பு அமைச்சரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியையும் நெட்டன்யாஹூவுக்கு நம்பகமாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் மாத்திரமே இணைத்துக் கொண்டு இந்த விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நெட்டன்யாஹூ நடத்தியுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக அடுத்த கட்ட போரை மேற்கொள்வது தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலத்திற்கு இடைப்பட்ட பிரதேசமான பெய்ட் ஷமே பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய வெடிப்பொன்று ஏற்பட்டது. குறித்த வெடிப்பு தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலியை பார்வையிட்டவர்களுக்கு இந்த வெடிப்பானது எவ்வளவு மிகப்பெரிய வெடிப்பு என்பதனையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆயுத கிடங்கு வெடித்தால் எவ்வாறு இருக்கும் என்பதனையே குறித்த காணொலியின் மூலமாக எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அவற்றை மூடி மறைப்பதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்தன. ஆரம்பத்தில் குறித்த வெடிப்பானது சிறிய வெடிப்பு என்றும் இந்த நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் சம்பவ இடத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் குறித்த வெடிப்பு தொடர்பாக இன்று காலையில் பல தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் டோமர் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையினுடைய ஆயுத கிடங்கை இவ்வாறு வெடித்துள்ளது. ஏரோ 2 ஏரோ 3 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் வான்வழி தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய குண்டுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய கிடங்கே வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த இழப்புகளை மூடி மறைப்பதற்காக இது ஒரு சோதனை என்றும் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சோதனை நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. ஆனால் தற்போது இந்த ஆயுத கிடங்கு வெடித்திருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவே களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் குறித்த வெடிப்புக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா அல்லது ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற எந்த ஒரு தகவலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை. அனைத்து தகவல்களும் முழுமையாக மூடிமறைக்கப்பட்டு விட்டன. மேலும் இன்னும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் ஈரானிய உளவாளிகள் மூலமாகவே இந்த வெடிப்பு நடந்திருக்கலாம் என்றும் ஈரானிய உளவாளிகளே இந்த வெடிப்புக்கு முழுமையான காரணமாக அமைந்திருப்பார்கள் என்றும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் குறித்த வெடிப்பு தொடர்பான இழப்புகளையும் தகவல்களையும் முழுமையாக மூடிமறைப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் அரசாங்கமும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். புயலுக்கு முன்னே அமைதி எவ்வாறு இருக்குமோ அதே போன்றே தற்போதைய நிலைமைகள் காணப்படுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்பதனை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு தொடர்ச்சியான கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளும் உளவு பிரிவுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு அவசரமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் காக் தீவையும் ஈரானுடைய மிக முக்கியமான பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய மிக முக்கியமான தீவுகளை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானின் மிக முக்கியமான தீவான லபான் தீவை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான முழுமையான ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வழங்கியுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானினுடைய லவான் தீவையும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் மேலதிக 3 தீவுகளையும் கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 தீவுகளும் எங்களுக்கு சொந்தமான தீவு என ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகம் உரிமை கொண்டாடுகின்றது. எனவே தற்போது இவற்றுக்கு மேலதிகமாக ஈரானினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளில் ஒன்றான லவான் தீவையும் கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலேயே ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமும் ஜியோனிஸ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று மதியம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான பிரதேசத்தில் ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியிலே இருக்கக்கூடிய பரக்கா அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய மின்சார ஜெனரேட்டரை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த மின்சார ஜெனரேட்டருக்கு அருகாமையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த தீப்பரவலானது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த ட்ரோன்
தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என ஈரானிய தலைமைகள் அறிவிக்கவில்லை. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலானது ஈரானினால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை என்பதனையும் தற்போது ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ளார்கள். குறித்த அணுமின் நிலையத்தினுடைய சுவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மின்சார ஜெனரேட்டரை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாகும். ஈரானிய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால், மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கினால், ஈரானினுடைய தீவுகளை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக செயற்பட்டால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான உட்கட்டமைப்புகளை முழுமையாக அழித்து விடுவோம். இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்கின்ற செய்தியையே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரான் அனுப்பி வைத்துள்ளது. ஈரானிய எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அணுமின் நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் தயாராகவே இருக்கின்றது என்கின்ற மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தியை ஈரானிய தலைமைகள் இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் நெருங்கிவிட்டது என்பதனையும், ஈரான் மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.